Hello friends, welcome back to my channel DS Recipes and Vlog. நம்ம இன்னைக்கு ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நம்ம ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து அதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதுல ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். அது போறது வரைக்கும் நம்ம இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க இதுல உள்ள வழுவழுப்பு தன்மை எல்லாம் மாறிடுச்சு. நம்ம இத வந்து இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 பூண்டை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டால் சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகி கிடைக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இவ்வளோத்தை நம்ம ஆட் பண்ணி நம்ம இதை கொஞ்சம் பச்சை வாசனை போக நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து இதில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை நம்ம ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சம் புளியை வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதில் இருந்து எடுத்து 2 டீஸ்பூன் புளி தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு இதுலேருந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ டேஸ்ட்டான ஒரு வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடு சாதத்தை கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.